ஹாய், திஸ் இஸ் இர்ஷித் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து எனக்கு நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய விஷயத்தில் அந்த படம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அண்ட் நிறைய கேள்விகளையும் எழுப்ப வச்சிச்சு அந்த அந்த படம். ஸோ இட்ஸ் நன் அதர் தென் பிஎஸ் வினோத் ராஜோட ரெண்டாவது படம் கொட்டுக்காளி ஆர் த அடமென்கல். ஸோ அந்த லைக் த டைட்டில்லே வந்து இது எந்த மாதிரியான படம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றாரு டேரக்டர். ஸோ அந்த பேசிஸில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் வந்து தேட்டரில் என்னால் பார்க்க முடியல. பட் நான் ரொம்ப கேர்ஃபுல்லி எந்த ஒரு லைக் இதுக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் எந்த ஒரு ரிவ்யூவும் இல்லை எந்த ஒரு அது பற்றியான படம் பற்றி எந்த ஒரு விதமான ஒரு கான்வர்சேஷன் பார்க்குறதுமே வந்து நான் தவிர்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் ஓடிடியில் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் பியூர்லி ஷாக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. அண்ட் ரெண்டாவது இப்படி ஒரு கதையை வந்து அவர் எடுத்தார் அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எஸ், அஃப்கோர்ஸ் அவரோட ஃபஸ்ட்டு படமான கூழாங்கல்லும் அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. கூழாங்கல் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் இன் அ ஃபேமிலி இட் செல்ஃப் அண்ட் ஹவு அ மேன் ட்ரீட்ஸ் ஹிஸ் ஒய்ஃப், his children and how that அந்த இடமே வந்து எந்த மாதிரியான ஒரு பிளேஸ் அண்ட் லைக் அந்த ஜியாகிரபிக்கலாகவே எப்படி வந்து அவங்க வந்து வாழ்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப் லைக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகிறாங்க. அது பேஸ் பண்ணியான ஒரு படமாக தான் இருக்கும். இதுவுமே கொட்டுக்காலையுமே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது நிறையா பேர் வந்து இது என்ன ஆர்ட் ஃபிலிம்னாலே இங்கே வந்து ஒரு வெறுப்பு இருக்குது, இல்லை ஆர்ட் ஃபிலிம்னாலே அது பிடிச்சிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே இங்கே இருந்துச்சு, இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான ரிசப்ஷன் வந்து இந்த படத்துக்குமே இருந்துச்சு. ஒரு குரூப் வந்து ஆர்ட் ஃபிலிம்னாலே இப்படி தான் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறது இருந்துச்சு. இன்னொரு இது வந்து ஆர்ட் ஃபிலிம்னாலே நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும், இல்லை அது பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிமாகவும் தெரியலை, இல்லை வந்து அது இந்த ட்ரீட்மெண்ட்டே எனக்கு ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா விஷயம் வந்து இவர் டைரக்டாகவே தான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கார். எதையுமே அவர் வந்து எதையுமே வந்து அவர் இன்டெரக்டாக சொல்லலை, இல்லை வந்து நான் வந்து இந்த ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு மெட்டஃபர் வச்சு அந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்லவே கிடையாது. ஒரு ஒன்றுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஒன்றுக்கு அடிக்கிற ஷார்ட்டவே அவர் காமிக்கிறாரு, அவ்வளோதான். கட் அண்ட் ரைட்டாக எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதில் வந்து எந்த அஃப்கோர்ஸ் ஒரு சில இடத்துல வந்து அவர் லைக் என்ன சொல்கிறது, சில டீட்டெயில்ஸை வந்து மறைச்சி வச்சுருந்தாலும் ஆன் த ஹோல் வந்து எனக்கு அந்த மாதிரியெல்லாம் பெருசாக தெரியல. ஸோ எஸ், கம்மிங் டு த ஃபிலிம், சூரி அண்ட் ஆனாபென் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஒரு மீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு லோவர் காஸ்ட், அதாவது ஒரு லோவர் காஸ்ட் பையனை வந்து லைக் லவ் பண்ணுறா. அவங்க ஃபேமிலியில் என்ன நினைக்கிறாங்கன்னா அவன் வந்து இப்போ மேலே வந்து ஏதோ ஒரு ஸ்பெல் போட்டா, இல்லை ஏதோ ஒரு மந்திரம் போட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அதை வந்து பேசிக்லி எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக டெம்பிள் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கோயில், அவங்க ஊர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கோயில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் பேசிக்லி இந்த ஜேர்னியே. ஸோ அது வந்து எக்ஸாஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரே. ஸோ இதில் சூரியோட கேரக்டரே வந்து ரொம்ப 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 லைக் நம்ம வீட்டிலே வந்து அந்த மாதிரியான நிறையா மென்னை நம்ம பார்க்கறது உண்டு.
அந்த ஒட்டுமொத்த கேரக்டரிஸ்டிக்குமே வந்து சூரியோட கேரக்டர் மேலே வச்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு, அந்த பாண்டியோட கேரக்டர் மேலே. ஸோ சூரி வந்து மீனாவோட மாமா, தாய் மாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. அவர் வந்து மீனாவை தான் கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 உறுதியோடு இருக்கிறாரு. ஸோ நிறைய இடத்துல அது பிரேக் ஆகிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது எஸ்பெஷலி ஆனாபென்னோட லிட்ரலி இந்த படத்தில் சூரியன் ஆனாபென்னுக்கு தான் வந்து மேஜரான ஒரு ஸ்கோப்பே இருக்குது ஆக்டிங்க்கு. ஆனாபென் வந்து லிட்ரலி லைக் ஓடிடியில் பார்த்த வெர்ஷனில் ஒரே ஒரு டைலாக் தான் பேசுகிறாங்க. படம் ஃபுல்லாகவே ஒரே ஒரு டைலாக் தான். மற்றபடி படம் கம்ப்ளீட்டாகவே அவங்களோட ஐஸ் ரியாக்ஷன் தான். அந்த 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 டைட்டிலுக்கு பேர் வச்ச மாதிரியே, அந்த டைட்டிலுக்கு த அடமண்ட் கேர்ள் வச்ச மாதிரியே அந்த ஒரு ரியாக்ஷன் அவங்க ஃபேஸில் வந்து கண்டினியூஸாகவே இருந்துச்சு. 2-3 இடத்துல அவங்க பார்க்கும்போது அந்த 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 மென் பிரேக் ஆகிறது வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அவன் கோவம் வந்து அவங்கள அடிக்கும் போது கூட அவங்க அவங்க லைக் ரொம்ப அழுக மாட்டாங்க. சும்மா ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும். அதுக்கப்புறமும் அவங்க அந்த அந்த ஒரு அவங்களோட ஃபீலிங்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே காமிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது அது வந்து நம்மளுக்கு நிறையா மீனிங் வந்து அதிலிருந்து எடுத்துக்கலாம். லைக் லவ் இஸ் கிரேட்னு எடுத்துக்கலாம், இல்லை லவ் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் என்ன தாண்டா பண்ணுங்க, எனக்கு மை சாய்ஸ், என்னோட சாய்ஸ் எனக்கு கரெக்டு அப்படிங்கிற ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், அந்த உமன் அந்த அந்த எஸ்பெஷலி அந்த ரோலில் இருந்து காமிச்ச விதமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அந்த சைலன்ஸில் வந்து ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் அப்படின்னு, ஆர் லைக் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இது வந்து அவங்களோட கேரக்டரில் இருந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் சூரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட ரோல் வந்து இட்ஸ் லிட்ரலி எவ்ரி மென்ஸ் ரியாக்ஷன். அவங்க எப்படி வந்து ஒரு விமனை ட்ரீட் பண்ணுறாங்களா இருக்கட்டும், இல்லை இந்த இதிலே இந்த டீட்டெயில்ஸ்க்கெலாம் லைக் நம்ம பின்னாடி போகலாம். சூரியோட கேரக்டர் வந்து லிட்ரலி இட்ஸ் ஆல் மென். அவரோட நீங்கள் அவரோட கேரக்டரில் இருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதில் பார்க்கலாம், இல்லை நீங்களே கூட அப்படி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் வந்து சூரியோட கேரக்டர் அப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக ப்ளஸ் இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஜேர்னி மாதிரி தான். அந்த ஜேர்னியில் வந்து நிறையா விஷயங்கள் நடக்கும். அடிக்கடி வந்து ரிக்ஷா வந்து ஸ்டார்ட் ஆகாது. அது எஸ்பெஷலி வந்து அந்த சூரிய அந்த கேரக்டர் பாண்டிங்கிற கேரக்டர் உட்காரும் போது எல்லாமே அது ஸ்டார்ட் ஆகாது. அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வச்சுருந்தாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அது என்ன சொல்கிறது, ராணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மெனிஸ்ட்ரேஷன் இருக்கும். அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனை, அவங்க வந்து கோவில் கூட வர வேணான்னு சொல்லுவாங்க. இன்னத்துக்கும் இன்ஃபேக்ட் இட்ஸ் குலதெய்வ கோயிலுக்குள்ளேயே வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அவங்க வந்து பேடு மாற்றுறதுக்கு வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும், ஒரு காட்டுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும். அதே ஒரு ஆம்பளை வந்து ஒன்று கட்டிக்கணும்னா எப்படி ரோட் சைட்லேயே ஒன்று கட்டிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு அவளோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு பாட்டு பாடுறா அப்படிங்கிற போது கூட அதை வந்து எப்படி அந்த பாண்டிங்கிற கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அவன் எப்படி வந்து அந்த உமனை வந்து அப்யூஸ் பண்ணுறான் இல்லை அடிக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் சுற்றி இருக்கிற அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அது வந்து அவங்க ஓகே அந்த பொண்ணோட அம்மாவே வந்து ஒரு அவங்க அப்பா வந்து அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு இந்த படம். அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணலனாலும் அது எல்லாமே எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீன் அப்படின்னா, ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் போது ஒரு காளை மாடு நிற்கும். அந்த காளை மாடை வந்து
துரத்துறதுக்கு யாருமே, அதாவது த ஒன் லைக் அந்த ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற மாதிரியான ஆக்ட் பண்ணுற பாண்டியுமே வந்து முன்னாடி வரமாட்டார் அந்த இது லைக் அந்த காளமாடை துரத்துறதுக்கு. ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த காளமாடை வந்து கூட்டிகிட்டு போகும். என்னதான் அது வந்து அந்த காளமாடு வந்து அந்த பொண்ணு தான் வளர்த்துறது அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் அது அந்த 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 சோ கால்ட் ஒரு ஸ்ட்ராங் மென், ஒரு ஆல்ஃபா மென் அப்படிங்கிறவங்க வந்து யாருமே வந்து அதை அது 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 அதை வந்து லைக் எப்படி சொல்கிறது, அதை வந்து துரத்துறதுக்கு கூட வரல அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல 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 விஷயமா அதெல்லாமே ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கும்போது. லைக் அவங்க வந்து லிட்ரலி ஒரு ஆட்டோவை தூக்கி திருப்பி, அதாவது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு அப்யூசிவ் நேச்சராக இருக்கட்டும், அப்போல்லாம் முன்வர ஒரு ஆண் அவனுக்குன்னு அவன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவனுக்கு மீறியான ஒரு விஷயம் இருக்கும்போது அவன் எப்படி வந்து அமைதியாக நிற்கிறான் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு சீனில் அந்த ஒரு சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் படத்தில். நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நிறைய இடத்துல வச்சுருந்தாரு. அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபேமிலியிலேயே வந்து ஒரு விமன்னே வந்து அந்த விமனுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன்லேயே எவ்வளோ வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பிற்போக்கான கருத்துக்கள் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களே கான்ட்ரடிக்ட் ஆகிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்கள மதிக்கலை, அவங்களோட கூட இருக்கிற ஒரு ஆணையை அவங்கள மதிக்கலைன்னு தெரிஞ்சுமே அவங்க ஆக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக காமிச்சிருந்தார். ஸோ படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் இருக்குது. டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேஷுவலான டைலாக்ஸ், லைக் அவங்களுக்குள்ள தினந்தோறும் பேசிக்கிற ஒரு டைலாக்ஸை ஒரு ஒரு குரூப் ஆஃப் விமன் சேர்ந்தால் வந்து அவங்க எப்படி காசிப் பண்ணுறவங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க எப்படி வந்து ஒரு டக்குன்னு அவமானப்படுத்துகிறதா இருக்கட்டும் ஒருத்தங்களை யோசிக்காமல். அண்ட் அதே மாதிரி மென் வந்து அது எஸ்பெஷலி மென்னோட டைலாக்ஸ் பற்றி பேசும்போது குறிப்பிட்டு வந்து ஒரு 2 கேரக்டர் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டாஸ்மாக் போவாங்க. டாஸ்மாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு அவங்க பேசுகிற டைலாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து லிட்ரலி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மென் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எப்படி ஒரு கேரக்டர் ஒரு விமென்னாலே எப்படி வந்து அவள் வந்து ஓகே அவங்க சொல்கிறதே வந்து அவள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சொகத்தை அனுபவிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்து லிட்ரலி வந்து நிறையா ஒரு 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 பாய்ஸ் கேங் எடுத்தாலே இல்லை ஒரு மென் கேங் எடுத்தாலே கரெக்ட் ஒரு விமனை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அதுதான் ஃபஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக கொண்டு போயிருந்தார். எந்த இடத்துலையுமே இது ரொம்ப டீட்டெயில்டு ஓரியன்டாலாம் அவர் போக கிடையாது. யதார்த்தமாக என்னென்ன நடக்குதோ, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அப்படி கொண்டு போயிருப்பார். எனக்கு ஃபைனலாக வந்து லைக் 2வது விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து த வே ஹி ஷாட் த ஃபிலிம். அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ் ஷாட்ஸ் இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து அந்த ஒரு சீன் வரும். எனக்கு மறுபடியும் நிறைய டீட்டெயில்ஸ்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து மாமா பையன் வந்து வளகாப்பு நடத்துவாங்க. அந்த விஷயங்கள் காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கம்மிங் பேக் டு த ஷார்ட்ஸ் வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ் ஷார்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருந்தார். எஸ்பெஷலி சொல்லணுன்னா அந்த பிரிட்ஜில் வந்து அந்த லைக் இவன் பாண்டி வந்து மீனாவை அடிக்கும்போது அந்த நடக்கிற அந்த நாய்ஸை வந்து ஒரு பிரிட்ஜுக்கு அந்த சைடில் இருந்து காமிச்சிருப்பார். அண்ட் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு.
அட் த சேம் டைம் வந்து அந்த 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 சீக்வன்ஸ் முடிஞ்சதுமே ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து ஒரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ சைலண்ட்டாக அதே இடத்துல வந்து அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் காமிச்சிருப்பாரு. அது வந்து நிறையா மீனிங் சொல்லுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அந்த இடத்துக்கு அந்த அந்த இடம் எப்படி வந்து ஒரு 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 ஹியூமன் ஆர் ஒரு மென் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த 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 ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து பார்பேரிக்காக இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் காமிச்ச ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. அண்ட் நிறைய கண்டினியூஸ் ஷாட்ஸ் இருந்துச்சு. எனக்கு கண்டினியூஸ் ஷாட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து லைக் இட் கிவ்ஸ் அந்த அந்த எப்படி சொல்கிறது, கண்டினியூஸ் ஷாட்ஸில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, உங்களை வந்து அந்த அந்த ஃபிலிம்குள்ளே வந்து இம்மர்ஸ் பண்ண வச்சிரும். 2-3 இடத்துல வந்து நான் அப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துருந்தேன். நிறைய லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்லேயே அந்த ஜியாகிரஃபியை காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த கோயிலேருந்து அந்த ஊருக்குள்ளே அவங்க போய் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கோழி பிடிக்கிற சீனாக இருக்கட்டும், சேவல் பிடிக்கிற சீனாக இருக்கட்டும், இல்லை வந்து இவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு போகிற சீனாக இருக்கட்டும், இல்லை மெனிஸ்ட்ரேஷன் அந்த பேடு சேஞ்ச் பண்ணுற ஷார்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பொண்ணு அந்த காலமாட கூட்டிகிட்டு போகிற சீனாக இருக்கட்டும், அண்ட் இவங்க கேங்லேருந்து ஒருத்தர் வந்து போய் அந்த 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 பொண்ணை கூப்பிட்டு வர இதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ், அந்த மந்திரிச்சு விடுற அந்த அந்த ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப லைக் மெய் மறந்து உட்கார்ந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து அவ்வளோ பிற்போக்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் இப்படியுமா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வந்தார் அந்த இதில். அது வந்து எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணி எடுத்திருந்தா கூட அவ்வளோ எஃபெக்ட் இருந்திருக்காது. அதை ஒரே ஃப்ரேமில் வச்சு எடுத்தனால மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னா ஓப்பன் எண்டாக விட்டது தான். ஸோ த பியூட்டி ஆஃப் open end films is like the film is going to stay with you forever. அவ்வளோதான், இட்ஸ் சிம்பிள் அஸ் தட். இன்னுமே எனக்கு வந்து ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா இன்செப்ஷனில் இன்னுமே அவன் வந்து கனவுல இருக்கானா இல்லை வந்து நிஜத்தில் இருக்கானா, அந்த டாப் வந்து இன்னும் சுற்றிட்டு இருக்கா இல்லை வந்து நின்றுச்சா அப்படிங்கிறது இன்னும் எப்போயாவது எனக்கு வந்து அந்த படத்தை பற்றி யோசிக்கும் போதோ இல்லை வந்து கிறிஸ்டோபர் நோலன் பற்றி யோசிக்கும் போதோ அந்த ஃபீல் எனக்கு வரும். அதை நான் யோசிப்பேன், அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் யோசிப்பேன், அது நின்றுச்சா இல்லையா, அவன் வந்துட்டானா இல்லையா அப்படிங்கிறத யோசிப்பேன். அதுதான் ஐ திங்க் இட்ஸ் பியூட்டி ஆஃப் ஓப்பன் அண்ட் ஃபிலிம். இட் கிவ்ஸ் யூ உங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அது உண்டாக்கும். நிறைய கேள்விகள் கேட்க வைக்கும். இந்த படத்துலேயும் அதே மாதிரி நிறைய கேள்விகள் கேட்க வச்சிருக்கு. ஸோ அவன் அந்த பாண்டிங்கிற கேரக்டர் திருந்தினானா இல்லையா, அவனுக்கு என்ன தோணி இருக்கும், அவன் நிறுத்தினானா இல்லையா, இல்லை அவன் வந்து ஒத்துக்கிட்டானா இல்லையா, சரி இதெல்லாம் லவ்ங்கிறது காமனு, அவன் வந்து வாழட்டும் அப்படின்னு நினச்சானா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது வந்து உங்களோட இதில் லைக் என்ன சொல்கிறது, உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் விட்டுருவாங்க. அது வந்து எனக்கு இந்த படத்துக்கு வந்து ரொம்பவும் தேவைப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி ரொம்ப சினிமாத்தனமாக கூட போயிருக்கலாம். அது உடனே வந்து திருந்துறானா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொண்டு போயிருக்கும். இல்லை அந்த இடத்துல அவன் வந்து வேற ஏதாவது முடிவு எடுத்திருந்தாலும் இது வந்து ஏதோ ஒரு இது எதிர்பார்த்தது தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலும்
கொடுத்துருக்கலாம். பட் இது வந்து ஓப்பன் எண்டாக விட்டது, அதுவும் வந்து அதை வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஷார்ட்டாக விட்டதே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேண்ட்ரேவும் அதே மாதிரி தான். ஃபேண்ட்ரே பார்த்துருந்தீங்கன்னா அந்த பையன் வந்து கல்லை தூக்கி எறிவான், அந்த கல் பட்டுச்சா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அந்த சண்டை என்ன ஆச்சு, அவன் என்ன ஆனான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு இட்ஸ் லிட்ரலி ஆஸ்கிங் த சொசைட்டி டு டேக் அ டெசிஷன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அவன் என்ன பண்ணியிருப்பான், என்ன பண்ணலை அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து திருந்திருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. மேபி வந்து இட் இஸ் அ பிகினிங் ஆர் இட் இஸ் அ லைக் ஏன்னா வந்து அவன் அந்த 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 சூனியை எடுக்கும் போது அவன் பார்த்தது வந்து அவர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெண்ணை தொடராரு அப்படிங்கிற போது அது யாருக்குமே வந்து டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீலாகவோ இல்லை அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினச்சிருக்கலாம். இல்லை வந்து என்ன சரி லவ் தான் பண்ணிட்டு போகட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் அவனுக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் அ கான்வர்சேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. பட் சத்தியமாக அவன் திருந்திருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கப்புறம் திருந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் எனக்கு வரல. ஏன்னா அது வந்து லைக் ஜஸ்ட் ஒன் இன்சிடெண்ட்டில் அது நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது நான் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாகவே தெரியும். ஸோ அந்த ஓப்பன் எண்ட் வந்து எனக்கு நிறையா இது கொடுத்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவளை வந்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. லைக் ஏன்னா அந்த இதுலேயே சொல்லுவாங்க, அந்த டைலாக்ஸ்லேயே வந்து வரும், இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தானா போய் வந்துருச்சு பார்ப்போம், அப்படி வந்துருச்சு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அவள் இப்படி இருந்தானா நம்மளே என்னை வந்து கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டாக்கே வந்து கொடுப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து கரெக்டாக அந்த மலைக்குள்ளே போகும்போது அந்த ஆட்டோ வந்து அந்த மலைக்குள்ளே போகும்போது ரைட் சைடில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு டேம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாதை இருக்கும். அந்த இடத்துல வந்து மீனா வந்து அவளோட ரிஃப்ளெக்ஷனவே பார்ப்பாள். அவள் வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அட்லீஸ்ட் சிரிச்சுக்கிட்டு இருப்பாள். எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக சிரிப்பாள். அவளோட தலைமுடியெல்லாம் வந்து இதாக இருக்கும். முக்கியமாக வந்து ஷால்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான காட்சி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக. ஒரு ஈஸ் தெரியும் அந்த இதில். மேபி வந்து அது வந்து அவளுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்துச்சு எனக்கு. அண்ட் இது வந்து எனக்கு வந்து கூழாங்கல் கூடயும் வந்து மேபி வந்து அவர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கூழாங்கல்ல வந்து அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் வந்து அந்த பாதையில் தான் வந்து ஒரு இது இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. லைக் அவரை வந்து ஏதோ வந்து தாக்கும், லைக் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவரோட கால் நகமே வந்து வெளியே வந்துடும். அந்த இடத்துல தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சுற்றிட்டு இருக்கு, அலைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு லைக் மேபி ஒரு சக்தி மாதிரி சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. அதுதான் வந்து அது கூட இதை கனெக்ட் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு கொடுத்துச்சு. அதெல்லாம் அந்த ஒரு ஷார்ட்டே வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருந்தார். ஏன்னா அது அவ்வளோ ஸ்லோ மோஷனாக அந்த ஆனபனோட ரியாக்ஷன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த என்டையர் ஃபிலிம்லேயே அவங்க ரியாக்ஷன் வந்து அந்த இதில் தான் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனில் தான் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போகும்போதும் இவங்க ஆட்டோ நிறுத்தும் போதே கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரேம் அப்படி இருக்கும். ஒரு காரில் இருந்து வருவாங்க, அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அவங்க பொண்ணை. ஸோ லிட்ரலி எல்லாத்துக்குமே வந்து பேய் பிடிச்சிருக்கு. அந்த கிராமத்துக்கே வந்து பேய் பிடிச்சிருக்கு, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருப்பார். ஸோ லிட்ரலி பார்த்துட்டு எனக்கு வந்து நிறையா ஃபீல் இருந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு. நிறையா விஷயங்கள் வந்து
லைக் டிஸ்டர்பிங்காகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து குவெஸ்டின் பண்ணவும் தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொட்டுக்காளி கொடுத்துச்சு. இட்ஸ் இட்ஸ் அனதர் ஜெம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு கிடைச்ச அனதர் ஜெம். ஆஃப்டர் கூழாங்கல் இப்படி ஒரு படம், அதுவும் இப்படி ஒரு ஆக்டர்ஸ் வச்சு இவ்வளோ நல்லா எடுத்திருக்காரு. அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள் ஆஸ் தட். அது வந்து இது ஒன் டே நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இது வந்து அவார்டு ஃபிலிமு, அதனால தான் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா மேபி நிறைய பேரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சிருக்காது. அண்ட் ஐ திங்க் அது வந்து தேவையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நெசசரி ஃபிலிம்ஸ் தட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவுமே வந்து ரொம்ப நெசசரி ஃபிலிமாக தான் நான் இதை பார்க்குறேன். உங்களுக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஸோ இந்த நிறைய ஓப்பன் அண்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. நான் முன்னாடி இன்செப்ஷன் சொன்ன மாதிரி மூமெண்ட்டோ இருக்குது, டார்னி டார்க்கோ இருக்குது, அமெரிக்கன் சைக்கோ இருக்குது, ஷட்டர் ஐலண்ட் இருக்குது. இதெல்லாமே ஒரு த்ரில்லர் பர்ஸ்பெக்டிவில் இருந்தாலும் அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கேரக்டரோட ஒரு ஓப்பன் எண்டாக இருக்கும். பட் இந்த படம் வந்து கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படம் வந்து it's it is an open end for the society itself, not just one single person or one single character. It's a conversation starter for the society itself அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. எஸ், உங்களுக்கு இந்த படம் பார்த்துருந்தால் உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரியான லைக் மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.